ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பக்கோடா உங்கள் வீட்டில் செஞ்சுருக்க மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தான் பக்கோடா ரெசிபி செய்வீங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் வந்து இருக்கும். வாங்க இப்போ பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு நான் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எப்போவுமே தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வேக வைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இட்லி தட்டு மேலே இந்த துணியை வந்து வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைதா மாவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 250 கிராம் மைதா மாவு வந்து சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவை இந்த துணியில் கொட்டிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இந்த மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த இட்லி தட்டில் இந்த துணியை வச்சுட்டு மாவை கொட்டிட்டு மேலே இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் கூட நம்ம மாவு வந்து வேக வைக்க வேணாம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். மாவு வந்து நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறணும், அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கைகளால் நல்லா உதிரியாக வந்து உடச்சிக்கோங்க. மாவு வந்து உருண்டை இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். மாவை வந்து பார்த்தீங்கன்னா கைகளால் நல்லா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட உருண்டை கட்டாமல் இருக்கணும். அப்படி ஒரு வேளை உருண்டை கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முறை சலிச்சுக்கோங்க. உருண்டையாக மாவு இருக்கும்போது நம்ம மாவு பிசைஞ்சு எண்ணெயில் போடும்போது அந்த உருண்டைகள் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பச்சை மாவாக தான் இருக்கும். அப்போ வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதுக்காக தான் எப்போவுமே மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது உருண்டைகள் இல்லாமல் நல்லா நைஸாக மாவை மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது. மாவை நல்லா ஃபஸ்ட்டு கையில் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு சல்லடை யூஸ் பண்ணி மாவை சலிச்சு எடுத்துக்கிறேன். மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 50 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 250 கிராம் மைதாவுக்கு 50 கிராம் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அரிசி மாவு 50 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சலிச்சிக்கலாம். எல்லா மாவையும் சலிச்சு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சும்மா வெங்காயம் வந்து லைட்டாக தான் சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன். பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும், அதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து நான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பக்கோடா வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் வந்து சோடா உப்பு போட்டு செய்வாங்க பக்கோடா செய்யும்பொழுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு சோடா உப்பு சேர்க்காமல் நான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஷேப்பாக இருக்காது. பக்கோடாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் இப்படி எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். அதுக்கேற்றது போல் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம். காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இப்போ நம்ம கம்மியாக போட்டிருக்கோம். காரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காரசாரமாக சாப்பிட. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பகோடா எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு வந்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்பப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து கலர் நல்லா மாறி வரணும்.
பக்கோடா வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சுத்தமாக வடிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவை நம்ம பயன்படுத்தி பக்கோடா வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி பக்கோடாவை செஞ்சுருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அதாவது இப்போ செஞ்ச உடனே இன்றைக்கே சாப்பிட்டுடணும் இல்லைனா கெட்டுரும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மொறுப்பாக சூப்பராக இருக்கும். இந்த பக்கோடா நல்லா வேக வச்சு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பக்கோடா ரெசிபி போட்டிருக்கும். வெங்காய பக்கோடா, முட்டைக்கோஸ் பக்கோடா, சிக்கன் பக்கோடா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான பக்கோடா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கும். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு விதமான பக்கோடா ரெசிபிஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.